குடியாத்தம் மோட்டார் வாகன அலுவலக வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தை மர்ம நபர் திருடி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மோட்டார் வாகன ஆய்வாளர் ராஜேஷ் கண்ணா பள்ளிக்குண்டா சுங்கச்சாவடி அருகே திடீர் ஆய்வில் ஈடுபட்டார். அப்போது அந்த வழியாக வந்த பேருந்து ஒன்றை மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அப்போது பேருந்தின் பதிவு எண் இருசக்கர வாகனத்தின் பதிவெண் என தெரியவந்தது. இதனையடுத்து அந்த பேருந்திற்கு அபராதம் விதித்தனர். ஆனால் அபராதம் கட்டாத நிலையில் பேருந்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்து குடியாத்தம் மோட்டார் வாகன அலுவலக வளாகத்தில் நிறுத்தி வைத்திருந்தனர். இந்நிலையில் அங்கிருந்த பேருந்து மாயமானது. இது தொடர்பாக அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான வீடியோ காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தபோது மர்ம நபர் ஒருவர் பேருந்தை எடுத்து சென்றது தெரியவந்தது. போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக விடுதிக்குள் புகுந்து மடிக்கணினியை திருடிய நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக ஆண்கள் விடுதியில் கடந்த 17ஆம் தேதி 4 மடிக்கணினிகள் கொள்ளை போயின. இதுகுறித்து விடுதி பாதுகாப்பு அதிகாரி புகார் அளித்த நிலையில் காலாப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்தபோது பல்கலைக்கழக விடுதிக்குள் புகுந்த நபர் ஒருவர் தோளில் பையுடன் சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றித் திரிந்தது தெரியவந்தது. இதுகுறித்து தமிழக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மடிக்கணினி திருட்டில் ஈடுபட்ட நபர் திருவாரூரை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இவர் தொடர்ந்து மடிக்கணினி திருட்டில் ஈடுபட்டதால் புழல் சிறையில் அடைக்கப்பட்டதும் தற்போது பிணையில் வெளியே வந்திருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் 4 மடிக்கணினிகளை பறிமுதல் செய்தனர்.